அன்னைக்கு ஆஸ்திரேலியா டே. ஆஸ்திரேலியன் கல்ச்சரை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நாடு முழுவதும் பார்ட்டி ட்ரிங்க்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த அந்த நாள் அடிலைடு சம்மர்டன் பார்க்கில் இருந்த ஒரு ஃபேமிலிக்கு ரொம்பவே மோசமான நாளாக இருந்துச்சு. ஏன்னா பீச் போகிறதா சொல்லிட்டு போன அவங்களோட 3 குழந்தைகள் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. அவங்க எங்கே போனாங்கன்ற எந்த தகவலும் யாருக்கும் தெரியல. அந்த குழந்தைகளுக்கு அப்படி அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? அந்த 3 பேரும் எங்கே போனாங்க? சம்பவம் நடந்த 60 வருடங்களுக்கு மேலாகியும் விடை தெரியாத, ஆஸ்திரேலியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட, ஆஸ்திரேலியா வரலாற்றிலேயே மிகப்பெரிய தேடுதல் வேட்டை நடத்தப்பட்ட போமாண்ட் சில்ட்ரன் மிஸ்ட்ரி டிஸப்பியரன்ஸ் கேஸை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஜிம் மற்றும் நான்சி அடிலைடில் இருக்க புறநகர் பகுதியான சம்மர்டன் பார்க்குன்ற இடத்துல தங்களோட 3 குழந்தைகளான 9 வயதான ஜான், 7 வயதான ஆர்னா, 5 வயதான கிராண்டோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஜிம் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்க ஒரு எக்ஸ் மிலிட்ரி சர்வீஸ்மேன். நான்சி வேலைக்கு எதுக்கும் போகாமல் வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இவங்களோட வீடு ஆஸ்திரேலியாவோட பாப்புலர் பீச்சான கிளெனல்க் பீச்சில் இருந்து 5 நிமிட தூரத்தில் தான் இருந்திருக்கு. அன்னைக்கு ஜனவரி 25, 1966 குழந்தைகள் காணாமல் போகிறதுக்கு முந்தின நாள். ஜிம் தன்னோட மூத்த பொண்ணான ஜான் கிட்ட ஆர்னாவையும் கிராண்டையும் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி 3 பேரையும் அந்த பீச்சில் ட்ராப் பண்ணிட்டு போயிருக்காரு. அன்னைக்கு பீச்சில் விளையாண்டு முடிச்சதும் அந்த 3 பேரும் பத்திரமா வீடு வந்தும் சேர்ந்துருக்காங்க. மறுநாள் ஜனவரி 26 அன்னைக்கு ரொம்பவே வெயிலாக இருந்த காரணத்தினால அந்த 3 பேரும் அன்னைக்கும் பீச் போக ஆசைப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே தனியாக பீச்சுக்கு போயிட்டு சேஃபாக வந்துட்ட காரணத்தினால அன்னைக்கும் 3 பேரும் தனியாக போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க நான்சி. மேலும் நான்சி ஜான் கிட்ட 8:45 மணி பஸ்ஸில் போயிட்டு மதியம் 12 மணி பஸ்ஸில் திரும்ப வந்துடணும்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க. ஆனால் 8:45 மணி பஸ்ஸில் கிளம்புன அந்த 3 பேரும் 12 மணி பஸ்ஸில் திரும்ப வரவே இல்லை. ஒருவேளை 12 மணி பஸ்ஸை மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினச்ச நான்சி 2 மணி பஸ்ஸில் வந்துடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பஸ்லேயும் அவங்க 3 பேரும் வரலை. இதனால் பயந்து போன நான்சி பிஸ்னஸ் ட்ரிப்பாக வெளியே போயிருந்த தன்னோட கணவர் ஜிம்முக்கு தகவல் சொல்லி அவரும் 3 மணி அளவில் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காரு. 2 பேரும் சேர்ந்து பீச்சுக்கு போய் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தேடியும் அவங்கள கண்டுபிடிக்க முடியலை. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க தங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லார் வீட்லேயும் தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களும் யாரும் அந்த குழந்தைகளை பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் 5:30 மணி அளவில் போலீஸ்க்கு தகவல் சொல்லப்பட்டு போலீஸும் சம்பவ இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த தகவல் காட்டுத்தீ மாதிரி ஆஸ்திரேலியா முழுவதும் பரவ ஆரம்பிக்குது. அதே சமயம் போலீஸ் ஒருவேளை அவங்க கடத்தப்பட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் கூட ஆயிருக்கலாம்னு நினச்சி ஏர்போர்ட், ரயில்வே லைன், ஹைவேன்னு எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எதுவுமே அவங்களுக்கு பலன் கொடுக்கல. பீச்சுக்கு போகிறதுக்காக துணி, டவல், பேகுன்னு மொத்தம் 17 ஐட்டம்ஸ் அந்த குழந்தைகள் தங்களோட எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் இதிலிருந்து ஒரு ஐட்டம் கூட போலீஸால் கண்டுபிடிக்கப்படலை. குழந்தைகள் காணாமல் போய் 3 நாள் கழிச்சு அவங்கள பற்றி தகவல் சொல்கிறவங்களுக்கு 250 பவுண்ட் ரிவார்டு வழங்கப்படும்னு அறிவிக்கப்படுது. இதனால் ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்பினாங்க போலீஸ். அவங்க நம்பின மாதிரியே அவங்களுக்கு சில தகவலும் கிடைக்குது. வென்சல்ஸ் பேக்கரி, இது அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பேக்கரி. அங்கே 12:20 மணி அளவில் ஜான் அந்த பேக்கரிக்கு வந்து 1 பவுண்ட் நோட்டு கொடுத்து பாஸ்டீஸும் மீட் பையும் வாங்கிட்டு போனதாக அந்த பேக்கரியில் வேலை பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் பல கேள்விகளை எழுப்புச்சு. ஏன்னா அந்த 3 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பை வாங்கினதே கிடையாது. அதோட டேஸ்ட் அந்த 3 பேருக்கும் பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அவங்களுக்கு சில்லிங்ஸ்ன்னு அழைக்கப்படுற சில காயின்ஸை தான் லஞ்சுக்காகவும் பஸ்ஸுக்காகவும் நான்சி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா யார் அவங்களுக்கு அன்னைக்கு அந்த 1 பவுண்ட் நோட்டை கொடுத்தது? வென்சல் பேக்கரியில் நடந்த சம்பவம் கேள்விப்பட்டதும் பல பேர் பல தகவல்களை சொல்ல முன் வந்தாங்க. அதில் அன்னைக்கு அந்த 3 பேரும் 30 வயது மதிக்கத்தக்க உயரமான ஒரு நபர் கூட அங்கே சுற்றிட்டு இருந்ததை பார்த்ததா பல பேர் சொல்லியிருக்காங்க.
அந்த 3 பேரும் அந்த நபர் கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஜாலியாக பீச்சில் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. பீச்சில் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் 3 பேரும் அந்த நபர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 12-15 மணி அளவில், அதாவது பேக்கரியில் பார்த்ததா சொன்ன நேரத்துலேருந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் கூடவே நடந்து போனதா விட்னஸ் பல பேர் பார்த்துருக்காங்க. இது கொஞ்சம் வினோதமாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த குழந்தைகள் ரொம்பவே கூச்ச சுபாவம் உடையவங்க. இந்த மாதிரி தெரியாத ஆள் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவங்க பேரண்ட்ஸ் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது அந்த குழந்தைகள் அந்த நபரை இதுக்கு முந்தின நாள் பீச்சுக்கு வந்தப்பயே பார்த்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு பீச்சுக்கு போயிட்டு வந்தது மாறினா அவங்க அம்மாவான நான்சி கிட்ட ஜானுக்கு பீச்சில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போ அதை நான்சி பெருசாக கண்டுக்கல. கடைசியாக ஒரு விட்னஸ் போலீஸ் சொன்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மாதிரியே 3 குழந்தைகளை கிளெனல் பீச் பக்கத்தில் இருக்க பட்டவலங்கா போட் ஹெவன்ற இடத்துல நைட்டு 7 மணி அளவில் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இது அந்த பீச் பக்கத்துலேயே இருக்க டேம் மாதிரியான அமைப்பு கொண்ட ஒரு இடம். அந்த நபர் சொன்ன தகவல் அடிப்படையாக வச்சு அந்த போட் ஹெவனில் இருந்த தண்ணி எல்லாத்தையும் திறந்து விட்டு பாடி ஏதாவது இருக்கான்னு சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த முயற்சியும் அவங்களுக்கு தோல்வியில் போய் தான் முடியுது. ஒருவேளை அன்னைக்கு குழந்தைகளை பார்த்ததா சொன்ன நபர் வேற யாரையாவது அங்கே பார்த்துருக்கலாம். அதை இந்த குழந்தைகள் தான் தப்பாக கூட நினச்சிருந்துருக்கலாம். அதே நேரம் விட்னஸ் சொன்ன அடையாளத்தெல்லாம் வச்சு அந்த மர்ம நபரோட முகம் ஸ்கெட்ச் பண்ணப்பட்டு பப்ளிக்காக அனௌன்ஸும் பண்ணப்படுது. இதை பார்த்த எல்லாருக்கும் இருந்த ஒரே கேள்வி, யார் இந்த மர்ம மனிதன்? இந்த கேஸில் பல பேர் சஸ்பெக்டாக பார்க்கப்பட்டாங்க. யாரெல்லாம் அந்த சஸ்பெக்ட்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரியாக காணாமல் போன இன்னொரு கேஸை பற்றி பார்த்துட்டு வருவோம். அது 11 வயதான ஜோவன் ராட்க்ளிஃப், 4 வயதான கிறிஸ்டி கார்டன். இவங்க 2 பேரும் அடிலைடு ஓவல் ஸ்டேடியமில் 1973, அதாவது போமான் சில்ட்ரன் காணாமல் போய் 7 வருஷம் கழித்து திடீர்னு காணாமல் போயிருக்காங்க. இந்த 2 கேஸுக்கும் ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருந்திருக்கு. அன்னைக்கு இந்த 2 பேரும் ரெஸ்ட் ரூம் போகிறதா சொல்லிட்டு பேரண்ட்ஸ் இல்லாமல் தனியாக தான் போயிருக்காங்க. போனவங்க திரும்ப வரவே இல்லை. ஸ்டேடியத்துக்கு வெளியே அந்த 2 பேரும் அடையாளம் தெரியாத ஒரு நபர் கூட நடந்து போனதாக பல பேர் பார்த்துருக்காங்க. மேலும் இதை பார்த்ததா சொன்ன விட்னஸ் உதவியோட அந்த நபரோட முகமும் ஸ்கெட்ச் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி வரையப்பட்ட அந்த இமேஜும் போமான் கேஸில் வரையப்பட்ட மர்ம நபருடைய இமேஜும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. இதனால் இந்த 2 கேஸ்லையும் சம்மந்தப்பட்டிருக்கிறது ஒரே ஆளாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸில் 4 பேர் சஸ்பெக்டாக பார்க்கப்பட்டாங்க. அதில் முதல் நபர் டெரிக் எர்னஸ்ட் பெர்சி. 1969 7 வயசு பொண்ணை கடத்தின குற்றத்துக்காக டெரிக் விக்டோரியா லாங்கர் சர்விங் பிரிஷனில் அடைக்கப்பட்டிருந்திருக்கான். இதனால் போமான் கேஸ்லேயும் டெரிக்கு சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. டெரிக்கு ஞாபக மறதி மாதிரியான ஒரு சில சைக்கலாஜிக்கல் பிரச்சனையும் இருந்திருக்கு. இதனால் தான் என்ன பண்ணேன்றது கூட அவனால் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. டெரிக் ஆஸ்திரேலியா டே அன்னைக்கு ஃபேமிலி ட்ரிப்பாக கிளெனட் பீச்சில் தான் இருந்ததாக சொல்லியிருக்கான். இதனால் அவன் தான் கடத்தியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸால் வரையப்பட்ட இமேஜும் டெரிக்கோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. இருந்தாலும் டெரிக் தான் உண்மையான குற்றவாளியான்ற ஒரு சந்தேகமும் இருந்திருக்கு. ஏன்னா டெரிக் பிறந்தது 1948. அப்படின்னா போமான் சில்ட்ரன் காணாமல் போகும்போது அவனுக்கு வயசு 17. ஆனால் அன்னைக்கு அந்த 3 குழந்தைகளும் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் கூட பார்த்ததா தான் விட்னஸ் பல பேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் குழந்தைகளை கடத்திட்டு போகணும்னா அந்த நபர்கிட்ட கண்டிப்பாக கார் இருந்திருக்கணும். ஆனால் அந்த சமயம் டெரிக் கிட்ட எந்த காரும் இல்லை. அதோட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1969 டெரிக் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கான். அப்படின்னா 1973 ஓவலில் நடந்த கடத்தலை அவன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த 2 சம்பவத்திலையும் ஒரே ஆள் தான் சம்மந்தப்பட்டிருக்கதா போலீஸால் சொல்லப்பட்டுச்சு. இதனால் டெரிக்குக்கும் இந்த 2 கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்க போலீஸ். 2வது சஸ்பெக்ட் ஹாரி ஃபிப்ஸ். 2013 வெளியான த சாட்டின் மேன் புக் மூலமாக மோஸ்ட் பாசிபிள் சஸ்பெக்டாக ஹாரி ஃபிப்ஸ் பார்க்கப்பட்டார். ஹாரி ஒரு வசதியான ஃபேக்ட்ரி ஓனர். அதோட அடிலைடில் இருக்க சோசியல் எலைட்ன்ற குரூப்பில் மெம்பராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் அதிகமாக 1 பவுண்ட் நோட் யூஸ் பண்ணுறதும் இவர் தான். மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில் ஹாரிக்கு குழந்தைகள் மேலே செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதும் தெரிய வருது. 2007 ஹாரியோட மகன் ஹேடன் ஹாரிக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதில் 1966 அப்போ ஹேடனுக்கு 15 வயசு. அன்னைக்கு
தன்னோட அப்பா அந்த 3 பேரையும் காரில் கூட்டிகிட்டு வந்ததை தான் பார்த்ததா சொல்லியிருக்காரு. அந்த சமயம் ஹாரியோட வீடு பீச்சிலேருந்து 300 மீட்டர் தூரத்தில் தான் இருந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 3 பேரும் அந்த நபரை முந்தின நாள் பீச்சில் பார்த்துருக்கணும். அப்போது அந்த நபர் பீச்சுக்கு அடிக்கடி வர ஒரு ஆளாக தான் இருக்கணும். அப்படி அடிக்கடி பீச்சுக்கு வர்றதுனா கண்டிப்பாக அந்த நபர் லோக்கல் ஆளாக தான் இருந்திருக்கணும். அன்னைக்கு அந்த குழந்தைகளை பேக்கரிக்கு அனுப்புனது ஹாரியாக கூட இருக்கலாம். ஏன்னா அங்கே இருந்த எம்ப்ளாயீஸ்க்கு ஹாரியை நல்லாவே தெரியும். அதனால் அங்கே இருக்க யாரும் தன்னை பார்த்துடக்கூடாதுன்னு அந்த குழந்தைகளை மட்டும் பேக்கரிக்கு அனுப்பி வாங்க சொல்லியிருக்கலாம். 2013 2 பேர் 1966 நாங்கள் டீனேஜராக இருக்கும்போது பணம் கொடுத்து ஹாரி அவனோட ஃபேக்ட்ரியில் ஒரு குழியை தோண்ட சொல்லி கேட்டதா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. குழியை தோன்றதுக்கு பணம் கொடுத்தனால அவங்களும் ஏன் எதுக்குன்னு கேட்காம அந்த குழியை அவனுக்கு தோண்டி கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. இதனால் 2013 நவம்பரில் ஃபேக்டரியில் குழி தோண்டதா சொன்ன இடத்த போலீஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் தெரிய வருது அவங்க தோண்டின இடம் தவறானதுன்னு. இதனால் 2018 சரியான இடத்த கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்த தோண்டி பார்க்கும்போது அவங்களுக்கு சில எலும்புகளும் கிடைக்கிது. அந்த எலும்புகளை எக்ஸாமின் பண்ண ஆஃபீஸர்ஸ் அது மனித எலும்புகள் இல்லைன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 3 குழந்தைகளும் காணாமல் போன அன்னைக்கு ஜான் கிட்ட ஒரு ஒயிட் கலர் பர்ஸ் இருந்திருக்கு. 2004 ஹாரி இறந்த பிறகு த சாட்டின் மேன் புக்கோட ஆத்தர் ஸ்டூவர்ட் முல்லின்ஸ் தன்னோட அந்த புக்குக்காக ஹாரியோட மனைவியான எலிசபெத்தை நேரில் பார்த்து இன்டர்வியூ பண்ண போயிருக்காரு. அப்போ அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டில் இருந்த ஒரு செல்ஃபில் ஜான் கிட்ட இருந்த அதே மாதிரியான பர்ஸ் அங்கே இருந்திருக்கு. இதை பார்த்ததும் ஸ்டூவர்ட் எலிசபெத் கிட்ட இதே மாதிரியான ஒரு பர்ஸ் ஜான் கிட்டேயும் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எலிசபெத் இல்லை இதை லாஸ்ட் வீக் தான் நான் ஒரு கடையில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஸ்டூவர்ட் அப்போ அந்த பர்ஸ் பேஸ்மெண்ட் செல்ஃபில் என்ன பண்ணுதுன்னு கேட்டிருக்காரு. உடனே எலிசபெத் நீங்கள் இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி அவரை அங்கேருந்து அனுப்பவும் செய்கிறாங்க. சில நாட்களுக்கு பிறகு அந்த பர்ஸை செக் பண்ணி பார்க்க போலீஸ் எலிசபெத் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் அங்கே அந்த பர்ஸ் இல்லை. ஆல்ரெடி அந்த பர்ஸை எலிசபெத் வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. இது ஹாரி தான் குற்றவாளியோன்ற சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்துச்சு. மேபி ப்ரெஸ் மூலமாக இறந்து போன தன்னோட கணவருக்கு மேலும் நெகட்டிவ் இமேஜ் வரக்கூடாதுன்னு நினச்சி கூட அந்த பர்ஸை அன்னைக்கு எலிசபெத் தூக்கி வெளியே போட்டிருக்கலாம். இருந்தாலும் எலிசபெத்தோட இந்த செயல் சந்தேகப்படும்படியாக தான் இருக்கு. அடுத்த சஸ்பெக்ட் ஆர்த்தர் ஸ்டான்லி பிரவுன். 1970 5 மற்றும் 7 வயதுடைய 2 குழந்தைகளை கடத்தினதுக்காக 1998 அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான் ஆர்த்தர். அப்போதான் ஆர்த்தரோட கேஸ் டிவியில் ஒளிபரப்பப்பட்டிருக்கு. அப்போ அதை பார்த்த அடிலைடு ஓவல் கேஸில் விட்னஸாக இருந்த ஒரு நபர் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேடியமுக்கு வெளியே குழந்தைகளோட தான் பார்த்தது இந்த நபர் தான் அடையாளம் கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவனோட இமேஜும் போமான் மற்றும் அடிலைடு ஓவலில் வரையப்பட்ட நபரோட இமேஜும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. என்னதான் அடிலைடு ஓவல் கேஸில் ஆர்த்தருக்கு எதிராக ஒரு சில ஆதாரம் இருந்தாலும் அவன் தான் உண்மையான குற்றவாளின்னு போலீஸால் நிரூபிக்க முடியல. 1998 ஆர்த்தர் அரெஸ்ட் பண்ணப்படும் போது அவனுக்கு வயசு 86. தன்னோட 90வது வயதில், அதாவது 2002 ஆர்த்தர் சிறைக்குள்ளேயே இறந்தும் போகிறான். போமான் கேஸ்லையும் அடிலைட் கேஸ்லையும் தனக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு கடைசி வரைக்கும் ஆர்த்தர் சொல்லவே இல்லை. கடைசி சஸ்பெக்ட் பெவன் ஸ்பென்சர். 1984 15 வயசு பையனை கடத்தின கேஸில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான். பெவன் ஸ்பென்சர் 1970-80களில் பல பேரை கடத்தி கொலை பண்ண ஒரு சீரியல் கில்லராகவும் இருந்திருக்கான். பெவன் தான் அந்த மர்ம நபரான்ற சந்தேகம் வர காரணம் மிஸ்டர் பீன்ற ஒரு நபர், அதாவது தன்னோட அடையாளத்தை வெளிக்காட்ட விரும்பாத ஒரு நபர்கிட்ட பெவன் பல வருஷத்துக்கு முன்னாடி 3 குழந்தைகளை பீச்சில் கடத்தினதாகவும் அதில் ஒரு குழந்தை மேலே தன்னோட சர்ஜரி எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தை இறந்துட்டதாகவும் இதனால் 3 பேரையும் ஒரு புதருக்கு கீழே புதைச்சிட்டதாகவும் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அடிலைடில் நடந்த ஃபுட்பால் மேட்ச்லேருந்து 2 குழந்தைகளை கடத்தினதாகவும் சொல்லியிருக்கான் பெவன். பெவனோட இமேஜும் போலீஸ் வரைஞ்ச ஸ்கெட்சோட இமேஜும் மேட்ச் ஆகுது. ஆனால் 1966 போமான் சில்ட்ரன் காணாமல் போகும்போது அவனுக்கு வயசு 19. அந்த சமயம் இந்த மாதிரி சைக்கோபாத் எல்லாரோட கவனமும் தான் மேலே விழுகணுன்ற காரணத்துக்காக ஃபேமஸாக இருக்க குற்றத்துலலாம் தனக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறது வழக்கமான ஒன்றா தான் இருந்திருக்கு. போமான் குழந்தைகள் காணாமல் போய் 2 வருஷம் கழிச்சு 1968 அவங்க பேரண்ட்ஸான ஜிம் அண்ட் நான்சிக்கு 2 லெட்டர் வந்திருக்கு. அது தங்களோட மூத்த பொண் ஜான் எழுதுகிற மாதிரி இருந்திருக்கு. அதில் அவங்கள கூட்டிகிட்டு போனவர் கூட சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கதா அவங்க எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரில் கடத்தின நபர் எழுதுகிற மாதிரி சில வரிகளும் இருந்திருக்கு. அதில் நான் தான் உங்கள் குழந்தைகளை பார்த்துக்கிட்டேன், ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகளை திரும்ப வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லியிருக்கான் அந்த நபர்.
உடனே ஜிம் அண்ட் நான்சி 2 பேரும் டிடெக்டிவ்ஸை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கே யாரும் இல்லை. மறுபடியும் போமன் ஃபேமிலிக்கு அந்த மர்ம நபரால் எழுதப்பட்ட ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதில் மீட்டிங் பிளேஸில் டிடெக்டிவ்ஸை பார்த்ததுக்கப்புறம் நான் குழந்தைகளை திரும்ப தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு எழுதப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த நபர்கிட்ட இருந்து எந்த லெட்டரும் வரல. 25 வருஷம் கழிச்சு 1992 ஃபாரன்சிக் டெக்னாலஜி உதவியோட அந்த லெட்டரை எழுதின 41 வயது நபரை கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். அந்த லெட்டரை எழுதும்போது அவருக்கு வயசு 17. பிராங்க் பண்ணுறதுக்காக அந்த லெட்டரை அன்னைக்கு தான் எழுதுனதா போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த நபர். சம்பவம் நடந்து 25 வருஷத்துக்கு மேலே ஆனதுனால அந்த நபருக்கு எந்த தண்டனையும் வழங்கப்படலை. என்னைக்காவது ஒரு நாள் தங்களோட குழந்தைகள் திரும்ப வருவாங்கன்ற நம்பிக்கையில் அதே வீட்டில் பல வருஷமாக ஜிம்மும் நான்சியும் காத்துட்டு இருந்தாங்க. 1980 ஜிம்மும் நான்சியும் பிரிஞ்சு கடைசியில் அவங்களுக்கு டிவோர்ஸும் ஆகியிருக்கு. கொஞ்ச நாளையிலேயே சம்மர்டன் பார்க்கில் இருந்த தங்களோட வீட்டையும் விற்றுருக்காங்க. நான்சி தன்னோட 92வது வயதில் அடிலையில் இருக்க ஒரு நர்சிங் ஹோமில் இறந்து போகிறாங்க. நான்சி இறந்த 4 வருஷம் கழிச்சு 2019 ஜிம்மும் இறந்து போகிறாரு. தங்களோட குழந்தைகளுக்கு என்ன ஆச்சுன்னு கடைசி வரைக்கும் தெரிஞ்சிக்காமலே 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. மேலும் இப்போ வரைக்கும் இந்த கேஸ் சால்வ் பண்ணப்படாமல் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸாக தான் இருக்குது. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.